வணக்கம். நம்ம ஜஸ்ட் குக் சேனலை யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணியோ இல்லை ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணியோ நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த வீடியோவில் வாழை கருவாடு வச்சு ஒரு தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சாதத்தோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, சைட் டிஷ்ஷாகவும் வச்சு சாப்பிட்றதுக்கும் சரி, ரொம்பவே அருமையாக நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கருவாடு எப்படி சுத்தம் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். நான் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்குனா வாழை கருவாடு தான் கடையில் வாங்கி வச்சுருக்கேன். அதோடைய ஓரங்களில் இருக்கிற முள்ளை இந்த மாதிரி கையால் எடுத்துருங்க. உங்களுக்கு கையால் எடுக்கிறதுக்கு கஷ்டமாக ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா சிசர் வச்சு அழகாகவே கட் பண்ணிடலாம், ஈஸியாக வந்துடும். ஒரு சில கருவாடில் இந்த மாதிரி வால் பகுதியில் சின்ன சின்னதாக கல் இருக்கும். அந்த கல்லையும் நம்ம ரிமூவ் பண்ணிடணும். இந்த மாதிரி ஒயிட் கலரில் சின்னதாக இருக்கும், அதையும் சுத்தமாக எடுத்துருங்க. உங்களுக்கு மீன் அந்த நடு துண்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஓரங்களில் இருக்கிற அந்த முள்ளை மட்டும் நீங்கள் எடுத்துட்டிங்கனாலே போதும். இந்த வால் பகுதியில் இந்த மாதிரி சின்னதாக கல் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா எடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த பீஸ் பார்க்கும்போதே தெரியும், லைட்டாக கொஞ்சம் பல்ஜான மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல அந்த மாதிரி கல் இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் ரிமூவ் பண்ணிடலாம். நீங்கள் இந்த வயிற்று பகுதியில் டஸ்ட்டை இப்போவே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணியில் போட்டு அலசுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வாஷ் பண்ணும்போது ரொம்ப கன்வீனியண்ட்டாக நல்லாவே இருக்கும். இப்போது நம்ம சுத்தமாக எல்லாத்தையுமே இப்போவே நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துட்டோம். அந்த குடல் பகுதியவும் கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. ட்ரையாக இருக்கும்போதே நம்ம தண்ணியில் போட்டு சுத்தம் பண்ணும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நான் எல்லா துண்டுகளையும் சுத்தம் பண்ணிட்டேன். இப்போ தண்ணியில் போட்டு ஒரு 4லேருந்து 5 முறை நல்லா வாஷ் பண்ணி எடுக்க போகிறேன் நான். அதோடைய ஸ்கின் பகுதியில் இந்த மாதிரி ஒரு மாதிரி கிரேயிஷாக இருக்கும். அதை நல்லா கையால் தேய்ச்சிங்கனாலே சரி, ரொம்பவே ஈஸியாகவே வந்துடும். இந்த மாதிரி அந்த வழுவழுப்பு தன்மை போகிற மாதிரி நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு ஒரு 4லேருந்து 5 முறை நல்ல தண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி குடல் பகுதி உள்ள துண்டுகளை மேலேயுமே நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அந்த முள்ளில் லைட்டாக கருப்பு கலரில் இருக்கும். அந்த அழுக்கையுமே நல்லா கம்ப்ளீட்டாக சுத்தம் பண்ணிவிடுங்க. அப்போ தான் ரொம்ப ஸ்மெல்லாம் இல்லாமல் இருக்கும் சாப்பிடும்போது. இப்போது கம்ப்ளீட்டாக க்ளீன் ஆகிடுச்சு. இதை நல்ல தண்ணியில் ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிவிட்டு இப்போது அரிசி கழுவின தண்ணி வச்சு நான் ஊற வச்சிடுறேன் சமைக்கிறதுக்கு முன்னாடி. அது ஊறிட்டுருக்கிற நேரத்தில் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு கொஞ்சமாக கடுகு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு முழு பூண்டு பற்களை தோலை உரிச்சிட்டு தட்டிட்டு சேர்த்துக்கலாம். பூண்டு கொஞ்சம் நிறையவே சேர்த்துக்கோங்க. உடம்புக்கு ரொம்பவே நல்லது. கருவாடு சமைக்கும்போது அந்த பூண்டு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கிட்டு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 30 சின்ன வெங்காயம் போல் பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம இது கூட தக்காளி சேர்த்துடலாம். ஒரு பெரிய தக்காளி இந்த மாதிரி நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்ட கருவாடெல்லாம் சேர்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கூடுதலாக சேர்த்துக்கலாம். இப்போது தக்காளி நல்லாவே குழஞ்சிருச்சு. நான் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தண்ணி சேர்க்க போகிறேன் நான் இதில். இப்போது இது வதங்கிருச்சு. ஒரு 2 டம்ளர் அளவுக்கு நான் அரிசி வாஷ் பண்ண தண்ணியை எடுத்திருக்கேன் நான். அந்த தண்ணி இல்லைனாலும் பரவாயில்ல, நார்மல் தண்ணியை ஒரு 2லேருந்து 3 டம்ளர் அளவுக்கு சேர்த்து அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடலாம். இப்போது நல்லாவே கொதிச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே சுத்தம் பண்ணி எடுத்துருக்கிற அந்த கருவாடு துண்டுகளையும் எடுத்துகிட்டு அந்த ஈரத்தை நல்லா புழிஞ்சிட்டு ஒவ்வொன்றா இந்த குழம்புல சேர்த்துடலாம். இந்த கருவாடு துண்டுகளை சேர்த்ததுக்கு பிறகு நான் இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். மிளகுத்தூள் உடம்புக்கு குளிர்ச்சியை கொடுக்கும். அதனால் நான் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலருக்கு கருவாடு சாப்பிட்டாலே அதோடைய சூடுனால் வயிறு வலி வர ஆரம்பிச்சிடும். அதனால் கொஞ்சமாக நான் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேவையில்லை. இது ஒரு மூடி போட்டுட்டு இடையில கிளறி விட்டு அது எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு ரொம்பவே அழகாக வந்திருக்கு. நான் கொஞ்சமாக மல்லி இலை தூவிக்கிறேன். மல்லி இலை கருவாடு தொக்குக்கு அவசியம் இல்லை. ஆனால் இதிலே நம்ம சாதம் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிடும்போது அந்த மல்லி இலையோட ஃப்ளேவர்ஸும் நமக்கு கடிப்படும்போது ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போ சூப்பரான கருவாடு தொக்கு தயாராகிடுச்சு.
நீங்கள் இந்த தொக்கில் வந்துட்டு சாதம் டைரெக்டாகவே போட்டு பிசைஞ்சு சாப்பிட்லாம். ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். அப்படி இல்லைன்னா ரசம் வச்சுட்டு இந்த மாதிரி தொக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுவும் வந்துட்டு நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதுவும் இல்லைன்னா சின்ன வெங்காய சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி கருவாடு தொக்கு பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியாக நல்லாயிருக்கும். இப்போது சூப்பரான கருவாடு தொக்கு சாதமும் தயாராகிடுச்சு. நீங்களும் இந்த கருவாடு தொக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம ஜஸ்ட் குக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.